நோய் நொடிகள் எப்படி என்று அறிந்து கொள்வது எப்படி என்று நாம் பார்ப்போம். இங்கு உதாரணமாக ரிஷப லக்னம் எடுத்துக்கொள்வோம். இந்த ரிஷப லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன். இதனுடைய சாரங்கள் என்று பார்க்கும் பொழுது கிருத்திகை 2ஆம் மாதமாக எடுத்துக்கொள்வோம். இந்த கிருத்திகை 2ஆம் மாதமாக மகர லக்னம் வருவார். அதன் அதிபதியாக சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவான் குரு பகவான் நீச்சம். ஆக இதனுடைய சாரங்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த சுக்கிரன் 6ஆம் பாகமாக துலா ராசியை செயல்படுவார். இந்த துலா ராசி என்று பார்க்கும் பொழுது இந்த சுக்கிரன் கடகராசியில் இருந்தால் பூஷ நட்சத்திரம் 1ஆம் பாகம் செயல்பட்டால் அதன் அதிபதியாக சனீஸ்வர பகவான் மீண்டும் தனுசு ராசியில் இருந்தால் அதனுடைய சாரங்களாக மக நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் அதனுடைய சந்திர சாரங்களாக திசைகள் மற்றும் வரும்பொழுது காலகட்டங்களில் இவருக்கு ஆயுள் பாவம் மற்றும் கேன்சர் சம்பந்தமாக முதுகு எலும்பில் சம்பந்தமாகவும் கர்ப்பப்பையில் சம்பந்தமாகவும் கேன்சர்கள் மற்றும் வியாதிகள் இரத்த குழாய்கள் சம்பந்தமாகவும் இருதயம் சம்பந்தமாக கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆக இதன் சாரங்கள் மூலமாக இவங்களுக்கு இந்த ராசி அதிபதியாக